கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாஸ்து பற்றிய தெளிவான விளக்கத்தில் இதுவரையில் ஒரு மனையை எப்படி தேர்வு செய்வது என்ற தொகுப்பில் கிழக்கு வடக்கு திசையில் உள்ள மனைகளின் சிறப்பு அம்சங்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய பதிவில் மேற்கு பார்த்த மனையின் சிறப்பு அம்சங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். மேற்கு பார்த்த மனை சதுரம் செவ்வகம் என்ற வடிவில் இருப்பது நல்லது. அதாவது எந்த ஒரு கார்னரும் எக்ஸ்டென்ஷன் இல்லாமல், வளர்ச்சி இல்லாமல், கிராஸ் இல்லாமல் இருக்கணும். இது அடிப்படையில் நல்ல விஷயம். மேற்கு பார்த்த மனையில் கிழக்கு வடக்கு உள்ளது போல் மிக எளிதாக வாஸ்து குறைபாடு இன்றி வீடு கட்ட முடியும். அதாவது கிணறு, போர்வெல்லு, சமையலறை, படுக்கை அறை, செப்டிக் டேங்க்கு இவை அனைத்தும் வாஸ்துப்படி அமைக்க முடியும். மேற்கு பார்த்த மனையில் கூட உச்சவாசல் சிறப்பாக அமைக்கலாம். மேற்கு பார்த்த மனையின் மேற்கு பார்த்த மனை ஆண்களை சார்ந்து இருக்கும். மேற்கு பார்த்த மனையை தேர்வு செய்யும்போது மிக கவனம் தேவை. ஏன்னா மேற்கு பார்த்த மனை ஆண்களுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஆண்கள்னால் நம்ம குடும்பத் தலைவர் சொல்கிறோம். ஏன்னா அவரோட ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டுமே அவரால் வரக்கூடிய வருமானம் குடும்பத்துக்கு தங்கு தடையின்றி கிடைக்கும். பொதுவாக கிழக்கு வடக்கு என திசைகள் அமைந்த மனைகளை தேர்வு செய்வது மிக சுலபம். ஆனால் மேற்கு திசை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். அதனால் மேற்கு பார்த்த மனையில் வாஸ்து குறைபாடு இன்றி வீடு கட்டும்போது ஆண்களுடைய ஆரோக்கியமும் செல்வமும், அதாவது ஹெல்த்து வெல்த்து மிக சிறப்பாக இருக்கும். மேற்கு பார்த்த மனையில் கிழக்கு வடக்கு திசையை போல அதிக காலி இடம் விட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே சிறிய மனை பெரிய மனை என்று எந்த அளவும் இதில் பார்க்க தேவையில்லை. மேற்கு பார்த்த மனையில் கிழக்கு பக்கம் மட்டும்தான் செட்பேக் வேணும். மேற்கு பக்கம் நீங்கள் எந்த விதமான காலி இடமும் விட தேவையில்லை. உங்களால் முடிஞ்சதுன்னா கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் செட்பேக்கு தரலாம். மேற்கு பக்கம் இடம் விடாமல் தான் கட்டணும். மேலும் மேற்கு பார்த்த மனையில் அதிகபட்சம் 2 தெருக்கூத்து தெருப்பார்வை மட்டுமே நமக்கு நன்மை அளிக்கும். மீதமுள்ள 2 தெருக்கூத்து தெருப்பார்வை நன்மை அளிக்காது. அதை தவிர்க்க வேண்டும். மேற்கு பார்த்த மனையில் வடமேற்கு வடக்கு, வடமேற்கு மேற்கு, தென்மேற்கு மேற்கு, தென்மேற்கு தெற்கு என 4 தெருக்கூத்து தெருப்பார்வை வரும். மேற்கு திசையில் வரும் தெருக்கூத்து தெருப்பார்வையில் உள்ள பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வுகளையும் தனியாக தெருக்கூத்து தெருப்பார்வை பலன் பற்றிய பதிவு வரும்போது விரிவாக பார்க்கலாம். எனவே மேற்கு திசை ஆண்களின் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. மேற்கு பார்த்த மனையில் சூரிய வெளிச்சம் மாலையில் மட்டுமே கிடைக்கும் என்றபோது இதில் வசிப்பவர்கள் இரவில் நீண்ட நேரத்திற்கு பிறகு தூங்கும் குணமும் காலையில் வெகு நேரம் கழித்து எழுந்திருக்கும் பழக்கமும் உள்ளவர்களாக இருப்பார்கள். இதிலிருந்து என்ன புரியுதுன்னா அவர்களுக்கு நைட் ஷிஃப்ட்டு போன்ற அமைப்பில் தான் ஜாப் கிடைக்கும். மேற்கு பார்த்த மனையில் வாஸ்து குறைபாடு இல்லாமல் வீடு கட்டி வாழ்பவர்கள் சமுதாயத்தில் நல்ல பேர் புகழ் மதிப்பு என்பதோடு குடும்பத்தில் நிம்மதி வசதி சந்தோஷம் நல்ல ஆரோக்கியம் என அனைத்தும் பெற்று மிக சிறப்பாக வாழ முடியும். மேற்கு பார்த்த மனையில் வசிக்கும் மக்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பழனி முருகர். கடந்த பதிவுகளில் கிழக்கு வடக்கு திசைகளை பற்றியும் இன்றைய பதிவில் மேற்கு திசையின் நல்லது கெட்டது பற்றியும் பார்த்தோம். மீதமுள்ள தெற்கு திசையின் நன்மை தீமைகளை பற்றி கிரேவின் வாஸ்து பற்றிய விளக்கம் என்ற அடுத்த வார நிகழ்ச்சியில் பார்க்கலாம். எல்லா புகழும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கே. அங்காள பரமேஸ்வரி திருவடிகளே சரணம். வணக்கம்.